சோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துல நிறைய இஷ்யூஸ் வந்து நடந்திருக்கு. அது சில விஷயங்கள் வந்து அன்னன்னைக்கே வந்து ஷார்ட்ஸ் வீடியோவா வந்து எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கோம். அது லிங்க் வந்து கீழ இருக்கு, போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த டைம்ல பேச முடியாம போயிடுச்சு. சோ அதெல்லாமே வந்து சேர்த்து இந்த ஒரு வீடியோல வந்து பேசிடலாம், எங்களோட கருத்து என்னன்னு சொல்லலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோல கூடி இருக்கோம். ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி இஷ்யூ தான். நிறைய சேனல் வந்து ஆக்சுவலா டீடைலா போட்டிருக்காங்க, நியூஸ் சேனல்ஸ்லயும் வந்து டீடைலா போட்டிருக்காங்க. சிம்பிள் அண்ட் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா கள்ளக்குறிச்சியில பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷச்சாராயம் தான் சொல்லணுமா, அது வந்து நிறைய அங்க ரொம்ப ஈஸியா அங்க கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நமக்கு எப்படி காஃபி டீ கிடைக்குது, அங்க வந்து ரொம்ப ஈஸியா எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் அது. சோ அப்படி வந்து பண்ண போயிட்டு ஒரு 7 பேர் கிட்ட போயிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பேர் வந்து அதுல இறந்துருக்காங்க. இறந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஏன் இறந்தாங்க அப்படின்ற மாதிரி அங்க ஊர் மக்கள்கிட்டையும் சரி, அங்க இருக்க கலெக்டர் கேட்கிறப்போ அந்த கலெக்டர் வந்து ஆக்சுவலா என்ன சொல்லிருக்காருன்னா, இது வந்து விஷச்சாராயத்தினால மட்டும் கிடையாது, இது வேற இஷ்யூஸ் ஏதாவது இருக்கும், அதை நாங்க வந்து கேட்டு சொல்றோம், விசாரிச்சு சொல்றோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சோ அதை நம்பி போன மக்கள், அந்த சாவுக்கு போன அடுத்தது மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, அங்க வந்து ரொம்ப கேஷுவலா வந்து அந்த சாராயம் வந்து குடிச்சிருக்காங்க. அதனால திரும்பவும் வந்து இந்த கண்ணு வீங்கிறதுல இருந்து, டிஷன் போறதுல இருந்து, அந்த ஹியரிங் போறதுல இருந்து எல்லாமே போயிட்டு கடைசியில இப்போ இன்னைக்கு இப்ப வீடியோ எடுக்கிறப்போ பலி எண்ணிக்கை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53. சோ அது இன்னமும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆக போகுது, இன்னும் இந்த இஷ்யூ இல்ல, இப்போ நடக்கிறது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் இன்னமும் அதை தடுக்காம விட்டாங்க அப்படின்னா என்ன நடக்க போகுது தெரியல. அதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த இஷ்யூ இதுக்கப்புறம் எவ்வளவு நடக்க போகுதுன்றது தாண்டி இதுக்கு முன்னாடியே இந்த இஷ்யூ நடந்திருக்கு. போன வருஷமா எப்பன்னு கரெக்டா தெரியல, இதுக்கு முன்னாடி 10 பேருக்கு இந்த மாதிரி ஆகியிருக்கு. அப்படி இருந்தும் இது இது இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் இல்லை. அதாவது விஷச்சாராயன்ற அவேர்னஸை தாண்டி பொதுவா ஆல்கஹால் கன்சம்ஷன் அதை பத்தின அவேர்னஸே இன்னும் நிறைய பேருக்கு கரெக்டா போய் சேரலன்றது ஒண்ணு இருக்கு. 2001ல வந்து இது பெரிய பூம் ஆச்சு. 2001க்கு அப்புறம் இந்த அளவுக்கு பூம் ஆனது ஒரு 24 இயர்ஸ்க்கு அப்புறம் தான். 2001லயுமே மோர் தென் 50+ டெத் இருந்துச்சு. இப்பயும் ஒரு 50+ டெத் இருக்கு. இது வந்து எப்படின்னா எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இதை பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, இதை வச்சு எல்லாமே அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்கல. இவர் மேல தப்பு, அவர் மேல தப்பு, உங்க கவர்மெண்ட்ல இப்படி நடந்துச்சு, அந்த கவர்மெண்ட்ல அப்படி நடந்துச்சு. எனக்கு என்னன்னா, இப்போ நான் அந்த ஃபேமிலியில ஒரு ஆளா இருக்கேன், எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் மேலேயோ இல்ல ஒரு பர்டிகுலர் ஆள் மேலே கோவம் இருக்காது. என்னை யாராவது காப்பாத்துங்க, இது யாராவது தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஓகே, தப்பு நடந்தது, இவங்க தப்பா ஓகே, அவங்க தப்பா ஓகே, இருக்கட்டும் ஓகே, பட் இதுக்கான சொல்யூஷன் என்ன, அது இன்ன வரைக்கும் யாருமே கொடுத்த மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் மக்கள் சைட்ல இருந்தா அது முதல்ல ஆரம்பிக்கணும்னு எனக்கு தோணுது. அந்த மக்கள் சைடோட எனக்கு மைண்ட் செட் இது விஷச்சாராயம் கிடையாது, ஆல்கஹாலே இருக்குன்னு. எனக்கு ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து ஒவ்வொருத்தவங்களோட இஷ்டம்னு சொல்றாங்க, அவங்க தனிப்பட்ட உரிமை, அவங்க பண்ணட்டும் போட்டோம், மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ண வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. எந்த இடத்துல எனக்கு அந்த ஆல்கஹால் கன்சம்ஷனே எனக்கு பிரச்சனை ஆகுது அப்படின்னா, குடிக்கிறது உடம்புக்கு கெடுதல். அது வந்து ஒரு செலிப்ரேஷனோட ஒரு ஐக்கானா இருக்குது. அது செலிப்ரேட் பண்ணுமா குடிங்க, செலிப்ரேட் பண்ணுமா தம் அடிங்க, நல்லா ஃப்ரீயா இருக்குமா தம் அடிங்க, ஃப்ரீயா இருக்குமா குடிங்க. எனக்கு அந்த இடத்துல தான் பிரச்சனை. அது இல்லாம வந்து இன்ஸ்டாலயுமே நிறைய பேஜஸ் வந்து போச்சு, இத வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி குடிங்க, இது அது கூட நிறைய பாப்பேன், நிறைய ரிவ்யூ சரக்கு மிக்ஸ் பண்ணி குடிக்கணும்ன்றதெல்லாம் இருக்கும். ஆமா, வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன சொல்றாங்க, சரக்கு கடை வந்து மூடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சரக்கு கடை இருக்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னா, சரக்கு கடை இல்ல அப்படி மூடிட்டாங்க அப்படின்னா ஆப்போசிட்ல என்ன நடக்கும்? இதை எப்படியாவது செஞ்சு சாப்பிட்டு தப்பான முறையில செஞ்சு நிறைய உயிர் போவாங்க. அதோட ரிசல்ட் தானே இது. இங்க டைரக்டா போய் இதுல போய் வாங்கலாம், திட்டமா வாங்கினது தானே. அதுலயும் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த நியூஸ் வந்து பாண்டிச்சேரியில இருந்தா மெத்தனால் போயிருக்குன்ற ஒரு நியூஸும் வந்தது. அதுவே எனக்கு என்னடா இது இங்கிருந்து போயிருக்கா அப்படின்னு தான் யோசிச்சு. கவர்மெண்ட் சைடு நல்லது கெட்டது ஆக்ஷன் எடுக்கிறது எடுக்காதது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பத்தி அடுத்து பேசுவோம். அதை தாண்டி நான் அந்த தந்தி டிவியில போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அந்த குடிச்சு ஒருத்தர் மட்டும் உயிர் போச்சிருப்பாரு, அவரு சொன்ன வேர்ட்ஸ் மட்டும் போட்டிருந்தாங்க. ஒரு குவார்டரோட ரேட் வந்து 160 ரூபா, எனக்கு சம்பளமே 500 ரூபா தான், 160 ரூபா கொடுத்து என்னால வாங்க முடியாதுன்னா 2 பேக்கெட் வாங்கினா 120 ரூபா வரும், அதனாலதான் நான் வாங்கினேன்னு அவர் சொல்லியிருந்தாரு. எனக்கு அப்ப என்ன புரியுதுன்னா, 500 ரூபா தான் சம்பளம்ன்ற உனக்கு எப்படி அதை வாங்கணும்னு முதல் தோணுது? எனக்கு அதுதான் எனக்கு புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் மாற வேண்டியது எனக்கு தெரிஞ்சு மக்களோட மைண்ட் செட் தான். என்னதான் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாலும் மாற வேண்டியது ஃபர்ஸ்ட் மக்களோட மைண்ட் செட் தான். அதை தாண்டி கண்டிப்பா ஸ்ட்ரிக்டான ரூல்ஸும் இருக்கணும். அதுக்கு கண்டிப்பா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, இந்த கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்தா மட்டும் தான் இது 2 பக்கமும் நடக்கணும். இந்த பக்கமும் நடக்கணும், அந்த பக்கமும் நடக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இதுவும் ரீசெண்ட் டேஸ்ல பயங்கரமா போயிட்டு இருக்கிற விஷயம். ஒரு மலையாளி கப்பல் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ். 2 பேருமே ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா வந்து தனித்தனியா வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்து அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க, லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு கட்டத்துல 2 பேரும் சேர்ந்து வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேருக்கும் ஏதோ மனஸ்தாபமா என்னன்னு தெரியல, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. 2 பேரும் தனித்தனியா திரும்பவும் அகைன் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எல்லாமே வந்து அங்க கமெண்ட்ஸ்ல இருக்கவங்க, ஆடியன்ஸ் எல்லாமே நோட் பண்றாங்க. நோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, ஏன் நீங்க 2 பேரும் தனியா வீடியோ போடுறீங்க, சேர்ந்து வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு போக 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 அந்த பொண்ணை வந்து எல்லாருமே அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரு இந்த பையனோட ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, இன்ஸ்டாகிராம்ல ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் வீடியோல போயிட்டு அசிங்கமா கமெண்ட் போடுறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப அந்த பொண்ணை அபியூஸ் பண்ற மாதிரி போட ஆரம்பிக்கிறாங்க. ஜூன் 10 அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து இந்த கஷ்டம் தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனையை தாண்டி இன்னொரு பக்கம் வந்து அவங்க எக்ஸாம் ஆக்சுவலா அந்த பொண்ணு பார்த்தா 18 வயசு 12th படிச்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னொன்னு ஒரு இஷ்யூ வந்து சிமிலர்
ட்ரெய்லர் சொல்ல முடியாது. அந்த குழந்தை ஒண்ணு சென்னையில வந்தது இல்ல கீழே அந்த ஷெட்ல அவங்களே அது மாதிரி தானே எப்படி பண்ணலாம் ஒரு அம்மா நீ என்ன ஒரு அம்மாவா தாயா ஏன்டா அவங்க இறந்தே போயிட்டாங்க சூசைட் பண்ணிட்டாங்க. பிளஸ் அவங்க எக்ஸாம்லயே ஆக்சுவலா 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகாங்க. அது அவங்க வீட்லயே என்ன பண்ணிருக்காங்களா இந்த மாதிரி ஏன் நீ ஃபெயில் ஆனது நீ தான் காரணம், நீ வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போறது தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. இந்த ப்ரெஷர் எல்லாமே சேர்ந்து அவங்க அன்னைக்கு வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு வாரத்துக்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க அந்த லைக் ஆக்சிஜன் சப்போர்ட்டோட அவங்க வந்து இருந்திருக்காங்க. ரொம்ப போலீஸ் எல்லாம் அந்த இடத்துல ஆக்சுவலா வந்திருக்காங்க. இது நான் ஒரு வீடியோல தான் பார்த்தேன், யூடியூப்ல வந்து வீடியோ தான் பார்த்தேன். அவங்க வந்து போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஏதாவது வாக்குமூலம் கிடைக்குமா என்னன்னு கிடைக்குமானா அவங்களால பேசக்கூட முடியல அந்த டைம்ல. அது ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கடைசியில ஜூன் 16 அன்னைக்கு அவங்க வந்து இறந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் அதுக்கப்புறம் வந்து அந்த எப்படி மெசேஜ் எல்லாம் கிளறுவாங்களே, மெசேஜ் எல்லாம் பார்த்து அதெல்லாம் பாக்குறப்ப தெரியும் இவங்க 2 பேரும் ஆல்ரெடி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால எப்படி ஒரு மைனர் பொண்ணு கூட நீ இருப்ப அப்படின்ற மாதிரி அந்த பையனை வந்து போக்சோ சட்டத்துல வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த பையனுக்கு 21 வயசு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கிற கருத்து என்ன அப்படின்னா, தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுக்காங்க, சோசியல் மீடியா வந்து உங்களோட பர்சனல் விஷயங்களை போடுறதுக்கான இடம் கிடையாது. உங்க பர்சனல்ல அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க வந்து போடுறதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் அது கிடையாது. சப்போஸ் அப்படி நீங்க போட ரெடியா ஆகிட்டீங்க அப்படின்னா வர கமெண்ட்ஸை ஏத்துக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஏன்னா நீங்க போனதுக்கு அப்புறம் எல்லாருமே பாசிட்டிவா பேசுவாங்க, சூப்பர் வேற லெவல் பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு வந்து கெட்ட வார்த்தை பேசுற கமெண்ட்ஸோ அபியூசிவ் கமெண்ட்ஸோ கரெக்ட்னு சொல்ல வரல. ஆனா அது நடக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. எல்லாருமே அந்த ஒரு ஈஸியான ரீச் இருக்குல்ல, அந்த ஈஸியான ரீச்சுக்கும் அந்த ஒரு ஃபாலோவர்ஸ்க்கும் அந்த ஒரு நம்பர்ஸ்க்கும் அந்த லைக்ஸ்க்கும் நம்பி ஈஸியா வந்துடுறாங்க. அதை பார்த்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பழகிடுது. ஆனா அது ஒன்ஸ் அது வந்து அப்படியே டேர்ன் ஆகிறப்போ அவங்களால ஏத்துக்க முடியல. அதுதான் இங்க ஒரு பிரச்சனையா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரச்சனை அதுதான். அது உலகத்திலேயே ரொம்ப ஈஸியா வாலட்டைல்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஈஸியா இப்படி மாறல. ஸ்டாக் மார்க்கெட்டை விட ஒரு விஷயம் வந்து இப்படி ஈஸியா மாறினா அது ஃபேன்ஸ் தான் முதல்ல விட்டுட்டு வருது அவனுங்க தான். தயவு செய்து நம்பாதீங்க. அது சோசியல் மீடியா ஃபேன்ஸுக்கு உண்மையான ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களோட பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி. இப்ப அந்த காலத்துல ஒரு எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பெரிய தலைவர்கள் அவங்களோட பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. அவங்களாம் உண்மையான ஃபேன்ஸ். பட் இந்த சோசியல் மீடியால அவங்க போற லைக் அந்த சோசியல் மீடியா ஃபேன்ஸ் தயவு செய்து நம்பாதீங்க. அவங்கள நம்பி ஒரு விஷயத்துல இறங்கவே இறங்காதீங்க. ஹர்திக் பாண்டியா எவ்வளவு அபியூஸ் பண்ணானுங்க. இப்போ மேட்ச் ஒரு 2 மேட்ச் ஆடினதுக்கு அப்புறம் ஐபிஎல் மாதிரி கிடையாது, வேர்ல்டு கப்ல அவன் வேற மாதிரி, அவன் சூப்பர் வேற அப்படின்னு பேச ஆரம்பிச்சானுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு தெரிஞ்சு அவங்க கிரியேட் பண்றவங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இதுக்கெல்லாம். ஏன்னா இப்ப இருக்க இந்த ஜெனரேஷன் எனக்கு தெரிஞ்சு பொதுவாவே ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சென்சிட்டிவா இருக்காங்கன்னா அந்த எமோஷன் என்ன தெரிய மாட்டேது அவனுக்குமே. இவனுங்களுக்கு அடிக்கடி ஒரு ரியாலிட்டி செக் இருந்துகிட்டே இருக்கணும். இவனுங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இன்ஸ்டாகிராம்ல சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க. ஐயோ ஆரம்பிச்சதே நீங்க தான்டா. அது எப்படின்னா சாதா சீஃப் கெஸ்ட் கிடையாது, காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட். அது வரும்போது எப்படி வருவாரு, அவர் நடுவில் நிப்பாங்க, சுத்தி பெண்கள் இப்படி கையை பிடிச்சிட்டு பாடி கார்ட்ஸ் மாதிரி வருவாங்க. அது அப்படி மட்டும் இல்ல, அது மைக்கேல் ஜாக்சன் ரியாக்ஷன் கொடுப்பாங்க தெரியுமா, அப்படியே ஆடினா அப்படியே மைக்கேல் கொடுப்பாங்க, ஊர் கத்துவாங்க, அப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. சாவு வீட்டுக்கு மேக்கப் அடிச்ச கூட்ட கதையா அந்த மாதிரி தான் பீட்டருக்கு எப்படி கமெண்ட்ரி கூட்டாங்க அந்த மாதிரி இருக்குது. ஒரு கல்ச்சரல் ஈவென்ட், அது ஒரு 5 நாள் கல்ச்சரல் ஈவென்ட் நடக்குதா, அதுல வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஒரு நாள் கூப்பிடலாம். மெயினாவே ஒரு சீஃப் கெஸ்ட கூப்பிடும் போது உண்மையா படிச்சுட்டு நான் படிச்ச காலேஜ் நான் சீஃப் கெஸ்டா வரணும் அந்த குறிக்கோளோட இருப்பான். அவன் நிலைமை அதுக்கு மெயினான ரீசன் என்ன தெரியுமா, இங்க எல்லாருமே வந்து குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி ஆயிட்டாங்க. யாரை கூப்பிட்டா கூட்டம் வரும், யாரை கூப்பிட்டா அது காலேஜ் பசங்க உட்காருவாங்க, இவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு அவனை கூப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி பசங்க ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் ஆசைப்படுறாங்க, ஓகே, அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுது, பேக்ரவுண்ட் செக் ஏன் பண்ண மாட்டீங்க, என்ன சொல்றது இப்போ. அடுத்து இந்த இஷ்யூக்கு தான் நீங்க நிறைய பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை வந்து எல்லாருமே அடிச்சிட்டாங்க, நாங்களும் ஒரு டைம் அடிச்சுக்கிறோம் ப்ளீஸ். டேய் என்ன என்னைய குத்துறேங்கறா அண்ணே, அதுக்குள்ள ஏதோ ஒரு சென்டிமெண்ட் வச்சிருக்கான். டேய் கழுதைய குத்தி விட்டு போடா. ஏஜே பைரவ் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இந்த ஸ்லோ மோஷன்ல பேசி நடந்து போவாரு திரும்பி. அதுல வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு, ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுற மாதிரி. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் 8 மணிக்கு மேல வெளியே போறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன்னு சொல்லிருக்கோம். அது இருக்கு அப்படி இல்ல, கரெக்டா சொல்லுங்க. அந்த பொண்ணு இப்படி சொல்லும், இந்த மாதிரி நான் 8 மணிக்கு மேல வெளியே போறேன், நான் வெளியே போறேனோ, இவன் வந்து இல்ல போவாத அப்படின்னு. ஏன் இந்த உலகத்துல நல்ல பசங்களும் இருக்காங்க அப்படின்னு. இவன் என்ன பண்ணுவான், அங்க ஒரு குளத்தை காட்டி நாளைக்கு நான் அந்த குளத்துல போய் குளிக்க போறேன் அப்படின்வான். அந்த பொண்ணு வந்து ஏன் லூஸ் மாதிரி பண்றீங்க, அந்த குளத்துல முதல்ல இருக்கும் ஏதாவது பண்ணிடும்னு. ஏன் அந்த குளத்துல மீன்களும் தான் இருக்கும். உடனே அந்த பொண்ணு ஓ மை காட் சடன் ரியலைசேஷன், மீன்கள் மட்டும் கிடையாது முதலைகள் மாதிரியான ஆம்பளைங்க இருக்காங்க, அதனாலதான் நான் உன்னை 8 மணிக்கு மேல வெளில போவாத அப்படின்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி. அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு டாடி சரி இவர் என்ன சொல்ற, இல்லடா அவ வந்து வேற இது சொல்ல வந்திருப்பாரு, கரெக்டா கன்வே ஆயிருக்காது அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், சரி ஓகே, ஆனா இருந்தாலும் சொல்றத கரெக்டா சொல்லிருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இன்ஸ்டா பக்கம் போறேன், அடுத்து ஒரு வீடியோ போட்டு வச்சிருந்தாரு. சரி இத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்களே, இவங்க என் பொண்ணோட சேஃப்டிக்கு உத்தரவாதம் தருவாரா அப்படின்னு கேட்டப்போ அப்பதான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன், ரைட்டு இவர் அடிக்க வேண்டிய ஆளுதான். ஒரு பிரச்சனைனா இப்ப பிரச்சனை நடக்குன்றது 100% கரெக்ட் தான், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி.
அங்க ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஒண்ணு வச்சாரு பத்தியா, டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சு அது அந்த பொண்ணுகிட்ட மட்டும் தான் சொன்னாரு. 8 மணிக்கு மேல போனா பசங்களுக்கு பிரச்சனை நடக்காதுன்னுலாம் இல்ல, அதே மாதிரி 8 மணிக்கு முன்னாடி வந்தா பொண்ணுங்களுக்கு பிரச்சனை நடக்காதுன்னு கிடையாது. அதுவும் ஒரு பிரச்சனை. இன்னொன்னு வந்து இது ஆக்சுவலா நடக்கிற ஒரு விஷயம் தான். யாரா இருந்தாலுமே நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள அனுப்புறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அது வீடியோ எப்படி போட்டுக்கலாம்னா, இப்படிப்பட்ட நிலைமை தாமா இருக்குது, கஷ்டம் தாமா, நாங்க பண்றது தப்பு தாமா, ஆனா ஒரு சேஃப்டி அப்படி ரொம்ப அதை வந்து கில்ட்டா சொல்லிருக்கணும். ஆனா அது வந்து தலையை நிமித்திக்கிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சு, குளத்துல இருக்க முதலையை காமிச்சு, அதுதான் கரெக்ட், நான் சொல்றதை கேளு, ஒரு அப்பா இப்படிதான் இருப்பான், அங்கதான் வெறி பிடிச்ச நாய் கடிக்க போதுன்னா எப்ப வேணா கடிக்குங்க. 8 மணிக்கு தான் கடிக்கணும், 8 மணிக்கு மேலதான் கடிக்கணும் அவசியம் கிடையாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் கொஞ்சம் முற்போக்கா யோசிச்சு இப்பதான் கொஞ்சம் இல்ல கொஞ்சம் 1% 2% முற்போக்கா இருக்காருங்க. மத்த விஷயத்துல ஓகே, பெண்கள் விஷயத்துல இப்போ ஓரளவுக்கு நல்ல இதெல்லாம் இருக்கு. திரும்ப ஒரு 20 வருஷம் பின்னாடி கூட்டு போய் 8 மணிக்கு மேல வெளில போவாத, அடுத்த 6 மணிக்கு மேல வெளில போவாதுன்னா, அப்புறம் வெளில போவாதுன்னா, அப்புறம் கிச்சனுக்குள்ளே இருப்பேன். இது வந்து ப்ரோ அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, கமெண்ட்ஸ்ல வந்து ஃபயர் விட்டவங்க, இதான் சரின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே தான் இந்த ஒரு சில பெண்களுமே கமெண்ட் பண்ணிருப்பாங்க, ஆமா நீங்க சொல்றது சரிதானு. அது என்னன்னா அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா அவங்க அனுபவப்பட்டவங்க இல்ல பாதிக்கப்பட்டவங்க, சோ அவங்க வந்து ஒரு கில்ட்ல சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம், பயம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். பட் அதுக்காக அது சரின்னு ஆயிடாது. அடுத்து எனக்கு நான் ரொம்ப வெறி கொண்டு இருக்குதுன்னா அந்த கம்யூனிஸ்ட் ஆபீஸ உடச்சதுக்குதான். அது அடுத்தது காலைல வந்து மன்னிப்பு கேட்டாங்களே அட்வொகேட் போயிட்டு அந்த கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல. இல்ல மன்னிப்பு எல்லாம் கேட்கல, என் பொண்ணை திருப்பி கொடுத்தாங்க. ஒரு கட்சின்னு பாக்குறோம், ஒரு பவர்ல கட்சின்னு இல்ல, ஒரு பவர்ல பார்த்தா நமக்கு ஒரு பயம் ஒண்ணு இருக்கும். எதிர நமக்கு அவங்க மேல ஒரு மரியாதை இருக்கும், இல்ல பயம் ஒண்ணு இருக்கும். இப்ப ஒரு போலீஸ் டிராபிக் போலீஸ் பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் ஒண்ணு வரும், லைசன்ஸ் வச்சிருந்தாலும் சரி பயம் ஒண்ணு வரும். சோ அந்த மாதிரி பவர்ல இருக்க பார்த்தா நமக்கு லைட்டா ஒரு பயம் ஒண்ணு வரும். அது நார்மலா நமக்கு இருக்கிற ஒரு இயல்பாயிடுச்சு. சோ அப்படி வந்து இருக்கிற ஒரு கட்சி ஆபீஸ ஒரு 30 பேரு போய் உடைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா தன்னோட பொண்ணை வந்து ஜாதி மாத்தி ஒரு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. பொண்ணு வீட்டு சேர்ந்தவங்க ஒரு 30 பேர் போயிட்டு கம்யூனிஸ்ட் ஆபீஸ போட்டு அடிச்சு உடைச்சிருக்காங்க. சோ அப்ப பாத்துக்க எந்த அளவுக்கு 30 பேர் இல்ல 13 பேரும் 15. அப்ப பாத்துக்க எந்த அளவுக்கு ஒரு வெறி இருந்திருக்கும். கட்சி ஆபீஸ் இருந்தாலும் பரவாயில்ல அடிச்சு உடைக்கிறான்னு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க குடும்பம் கூட போல, அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த பொண்ணுடைய குறிப்பிட்ட சமூகத்தோட சங்கம் தான் போச்சு. ஜாதி மறுப்பு கல்யாணத்துல இது ஒரு பெரிய இஷ்யூ. கோகுல்ராஜ் கேஸ் ஒண்ணு நடந்துச்சு. இதே மாதிரி ஜாதி மாத்தி கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த பையனை கூட்டிட்டு போய் நல்லபடியா பேசி கூட்டு போய் கொன்னுட்டு இல்ல அவன் சூசைட் பண்ணிட்டான் அந்த மாதிரி கேஸ் மாத்துற மாதிரி இருக்கும். ஆனா ஜெயில தான் இருக்காங்க. அதுல என்னன்னா அந்த பொண்ணுக்கும் கொலை பண்ணவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஐ மீன் ரிலேட்டிவாவோ எந்த பிளட் ரிலேட்டிவா எந்த சம்பந்தமே கிடையாது. அந்த ஜாதி ஜாதியில இருக்கிற ஒரு முக்கியமான ஆள், அவ்வளவுதான். இப்போ ஒரு 15 பேர் சேர்ந்து அதுல 6 பெண்கள். என்ன புரிய மாட்டேங்குதா, இங்க ஜாதியா இருக்கட்டும் ஒரு மதமா இருக்கட்டும் எந்த வித நம்பிக்கையா இருக்கட்டும் எல்லாமே இட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் விமன் தான். அவங்கள வச்சுதான் இந்த ஒரு விஷயமே கட்டமைக்கப்படுது. அவங்களோட அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தான் அவங்களோட மிகப்பெரிய பலமே. ஜாதியோட பெருமையா அந்த பெண்ணை பாக்கறல, எந்த ஜாதியோட பெருமையா பாக்கல, எந்த பொண்ணு நான் சொல்றதை கேக்குதோ அததான் பெருமையா பாப்பாங்க. நான் எப்படி மீன் பண்றேன்னா அந்த பெண்ணை எதுவும் பண்ணிடக்கூடாதுப்பா, ஜாதியை விட்டு இங்கேயும் ஒரு ட்ராக் லைன் கூட மாறி போயிடக்கூடாது, எங்களோட ஜாதியோட அடையாளம் அவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா முண்டம் அதை ஒழுங்கா படிச்சு வச்சு ஒரு பெரிய ஆளாக்குனா அது வந்து உன் ஜாதிக்கு பெருமைன்னு யோசிக்கல முடியாது. எங்க எது பண்ணாலும் ஏன் இதுக்குள்ளதான் பண்ணணும். உங்க கேஸ்ட்லயே உங்க கம்யூனிட்டிலே எவ்வளவு பின்தங்கிய நிலைமையில இருப்பாங்க, பினான்சியலாவும் சரி எஜுகேஷன் வைஸாவும் சரி, அவனுக்கு நீ ஏதாவது பண்றியா? அது பண்ண தாண்டி அந்த கமெண்ட் செக்ஷன்ல பாத்தியா ஐயோ பிளாக் எப்படி முட்டு கொடுத்திருந்தானுங்க அப்படின்னா பெத்தவர்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த வழி என்ன. உனக்கு பெத்தவங்க மேலதான் பாசம் கிடையாது, உனக்கு இவனுக்கு மேல அந்த ஜாதி மாத்தி கல்யாணம் பண்ணா அவனுக்கு மேல காந்தி. நான் என்ன கேக்குறேன், நீ பினான்சியலா செட்டிலா இருப்பல்ல, உன் ஜாதியிலே பினான்சியலா பின்தங்கிய நிலைமைக்கு ஒருத்தவனுக்கு நீ உன் பொண்ணை கொடுப்பியா, உன் பையனை கொடுப்பியா? அதுல மட்டும் ஏன் பாரு வைக்கிற? ஃபுட்ல, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல, ஒரு இடத்துல ஏரியா கூட அது அவங்க ஏரியா, அந்த வழியா நான் போக மாட்டேன், அந்த ஏரியா வழியா சாவு போக கூடாது, அவங்களுடைய ஃபுட் அவங்க கறி இது போது இன்னும் அவங்க எனக்கு புரியவே இல்லை. மத்திய பிரதேஷ்ல ஒரு மாசம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பொண்ணை ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை ஒரு பொண்ணை ரேப் பண்ணி பல நாள் வச்சு ரேப் பண்ணி அது அவங்க அப்பா அம்மா வந்து அம்மா மாமா எல்லாம் சேர்ந்து எவ்வளவு முயற்சி பண்ணி கேஸ் கொடுத்து, அவர் அந்த ஊர்ல ஒரு பெரிய ஆளு, அவர் ஒரு பெரிய சமூகத்தை சேர்ந்த ஆளு, கேஸ் கொடுத்து என்ன எப்படி கேஸ் கொடுக்கலாம்னு சொல்லி மிரட்டி அவங்க அண்ணனை கொண்டுட்டாங்க, அவங்க அம்மாவை கொண்டுட்டாங்க, அவங்க மாமாவை கொண்டுட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு எப்படி செத்ததுன்னு கூட தெரியல. அப்போ ஜாதி எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஊறி போயிருக்கு. அதாவது ஒரு பொண்ணு கூட நீ செக்ஷுவல் அஃபேர் வச்சுக்கினாலும் அந்த ஜாதி கூட படுப்ப, ஆனா அவங்களை கூட நீ வந்து கிளப் ஆகிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கலந்துக்க மாட்டேன். இன்னொரு இன்சிடென்ட், அந்த வாட்டர் டேங்க்ல போய் கழிவை கலந்தானுங்க பாரு. நீ உன் ஜாதி எவ்வளவு பெரிய ஜாதியா இருந்தாலும் நீ படிக்கலன்னா நீ ஒரு குப்பை,
கொஞ்சம் அவன் வந்து அவன் மைண்ட் கொஞ்சம் பிராட் ஆச்சு அப்படின்னா அப்ப தெரியும் அவன் நிலைமை என்ன, அவன் எவ்வளவு ஒரு சின்ன புள்ளியா தான் இருக்காங்க. என்னன்னா பேசாம ஆயிடுமான்னு கேட்டா அது எனக்கு தெரியல, பட் மாறுற வரைக்கும் பேசுவோம். சோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இப்போ இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சது இப்போ வரைக்கும் நடந்த இஷ்யூஸ் இதுதான், அதெல்லாம் பேசணும்னு தோணுச்சு. இன்னுமே மேபி இஷ்யூஸ் நாங்க வந்து மிஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம இங்க வந்து வீடியோ போட்டு கத்திட்டு தான் இருக்க முடியும். அம்பேத்கர்லாம் வரமாட்டாங்கடா, செஞ்சு புரிஞ்சுக்கங்கடா. அந்த ரோல் நம்ம தான் எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு யார் சொன்னல, என்னால போயிட்டு இப்ப பெரியார் அம்பேத்கர் மாதிரி பெரிய புரட்சி ஏற்படுத்த முடியுமா எனக்கு. ஆனா அந்த பேசினாலே பூமர்ன்றானுங்க. என்ன ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, ஒன் கம்பெனிமே எடுத்தா அப்படின்னா ஒரு ஆப்பிள் இருக்கானா ஆப்போசிட்ல ஆண்ட்ராய்டு இருக்கணும். அப்பதான் இவன் தான் இனோவேட் பண்ணுவான், அப்பதான் அவன் தான் இனோவேட் பண்ணுவான். சோ அவன் தப்பு பண்றான் அப்படின்னா அவனுக்கு ஆப்போசிட்ல கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கானுங்கன்ற பயம் இருந்தா மட்டும்தான் அவன் தப்பு பண்றதுக்கு அட்லீஸ்ட் தயங்குவான். பண்ணாம இருப்பானு தெரியாது, ஆனா தயங்குறதுக்கு ஒரு சான்ஸ், ஒரு செகண்ட் டிலே ஆகும். சோ அந்த ஒரு கேள்வி கேட்கறதுக்கான ஆட்கள் நம்ம இருந்தா போதும். அதுவும் ஒரு பொண்ணு ஒண்ணு நடுவுல பேடிக்கணும் ரிசர்வேஷன்னால அது பேச இரிட்டேட் ஆகுது. தெரிஞ்சா பேசுறேன், சும்மாவாது இருக்கா வந்து இப்ப சொன்னாங்க கவர்மெண்ட்ல ஏன் ஜாதி கேக்குறாங்க, ஏன் ஃபார்ம்ல ஃபில் பண்ண சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க ரிசர்வேஷனுக்காக சொல்றாங்க. கடைசியா சொல்லணும் அப்படின்னா யோசிச்சு பேசுங்க. ஸ்டார்டிங்ல இருந்துமே பேசின கண்டென்ட் யாருமே யோசிக்காம பண்ணதான். கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், யோசிச்சு பேசணும், யோசிச்சு இது பண்ணணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சொல்யூஷனா இருக்கும். சோ இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட்ஸ் அப்படின்னா சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல வீடியோஸ் வரும், நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோஸா இருக்கட்டும், இல்ல என்டர்டைன்மெண்டான வீடியோஸா இருக்கட்டும், இன்னும் நிறைய கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றோம். சோ நன்றி வணக்கம்.